சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. வானோர் பூதரத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும் நாமமுடையவர் அவரே மேலானவர். கிறிஸ்துக்கள் அன்பான அதிசயம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, அது ஒரு எச்சரிக்கையின் செய்தி தான். ஸோ என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 10 verse 6 முதல் வாக்கியம் மட்டும் நம்ம வாசித்தால் போதும். இனி காலம் செல்லாது. போதும். இனி காலம் செல்லாது. இந்த வாரத்தில் தேவன் கொடுத்த வார்த்தை இதுதான். இனி காலம் செல்லாது. டைம் வில் டிலே நோ லாங்கர். ஸோ இனி காலம் செல்லாது. ரெவலேஷன் 10:6. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை இனிமே காலம் செல்லாது. அப்படின்னா என்ன செய்யணும்? அதான் இப்போ நம்ம முன்னால் உள்ள ஒரு பெரிய கேள்வி. இனிமேல் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப நாளுக்கு ஓடாது அப்படிங்கிறது தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒன்று சொன்னால் அது நடக்கும். ஸோ கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிறோம். அதை நினைத்து அதை அறிந்து அதன் பிறகு ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை நம்ம அறிந்து அதற்கு ஏற்றாற் போல் நம்ம இனி வாழ வேண்டும். இதுவரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. ஆனால் இனிமேல் நம்ம எப்படி வாழப் போகிறோம்? ஏன்னா இனி காலம் செல்லாது. இனி காலம் செல்லாதுன்னா இனிமேல் கொஞ்சம் காலம் தான். அந்த கொஞ்ச காலத்தில் நம்ம எப்படி என்ன செய்ய போகிறோம், என்ன எப்படி செயல்பட போகிறோம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம், எதை வேண்டாம் என்று வைக்க போகிறோம், இதெல்லாம் நம்ம கரத்தில் இப்போ விழுந்திருக்கு. ஸோ ஆண்டவர் சொல்கிறார், இனி காலம் செல்லாது. டைம் வில் டிலே நோ லாங்கர். எனவே அதற்கு ஏற்றாற் போல் நம்ம ரெடி ஆகணும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் ரொம்ப நாள் ஆகும், இன்னும் ஆண்டவர் வருகைக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க, வேண்டாம். அந்த மாதிரி நாட்களை தள்ளி போட்டுக்கொண்டு அல்லது இன்னும் நம்ம நிர்விசாரமாக அந்த மாதிரி பொறுப்பற்றத்தனமாக இருப்பதெல்லாம் நம்ம விட்டுறணும். கிறிஸ்தவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள், ஆண்டவருடைய வருகைக்காக ரெடியாகிறோன்னு சொல்கிற நாம் இனிமேல் ஏனோதானோ என்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. ஸோ இனி காலம் செல்லாது அப்படின்னா நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கொடிதான நாட்கள், பொல்லாத நாட்களில் நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னா ஞானவான்களைப் போல நம்ம நடந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நம்ம நடந்த நடக்கைகள், நம்முடைய செயல்கள், நாம் செய்த காரியங்கள், நாம் கடந்து வந்த பாதைகள், நாம் முக்கியத்துவம் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் இனிமேல் நம்ம செய்ய போகிற காரியங்கள், நாம் முக்கியத்துவம் கொடுக்க போகிற விஷயங்கள், இது எல்லாமே ஞானவான்களைப் போல காணப்பட வேண்டும் என்று நமக்கு வசனம் சொல்கிறது. ஸோ ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். இதான் இன்றைக்கி வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னா எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எஃபேசியன் சாப்டர் 5 verse 14. எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமே. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது மரித்து போனவர்கள் போல செயலற்று அதாவது எதையுமே செய்யாமல் ஏனோதானோ என்று வாழ்ந்திருந்தால் அதையெல்லாம் விட்டு எழுந்திருக்கணும். தூங்கிட்டு இருந்தோம்னா விழித்து கொள்ளணும். இனிமேலும் தூங்குகிற டைம் இல்லை, இனிமேல் செயலற்று இருக்க வேண்டிய நேரம் இல்லை. ஸோ அழகான அந்த எமில் ஜெபசிங் அவங்க பாடியிருப்பாங்க, உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. ஸோ அருமையான ஒரு பாடல். அதே போல் இனிமேல் தூங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட அதாவது தூங்கி கொண்டு இருக்கோன்னா அதாவது எதையுமே கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு எது நடந்தால் என்ன, ஒரு சொல்லுவாங்க ராமன் ஆண்டானா ராவணன் ஆண்டானா, அந்த மாதிரி யார் என்ன பண்ணால் நமக்கு என்ன, நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மகிட்ட இனிமேல் காணப்படக்கூடாது. ஸோ நம்ம இனிமேல் விழித்து கொள்ள வேண்டும். மரித்து விட்டு எழுந்திருக்கணும். அதாவது செயலற்ற சூழ்நிலையிலேருந்து இனிமேல் செயல்பட தொடங்க வேண்டும். இது சிந்திக்கும் காலம்,
இது செயல்படும் நேரம் மௌனமாயிராதே. அருமையான பாடல்கள், மிஷினரி பாடல்கள், அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பாட்டினாலும் இன்றைக்கும் அது உயிருள்ள பாடல்கள். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிராதே. ஸோ இனி காலம் செல்லாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தோம்னா அது தப்பு. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, தூங்குகிற நீ விழித்திருந்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. அதாவது தூங்குற மாதிரி, அதாவது ஒன்றும் செயல்படாமல் நம்ம இருக்கக்கூடாது, எதையும் கண்டுக்காமலும் இருக்கக்கூடாது. இனிமேல் நம்ம செயல்பட வேண்டிய நேரம், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரம், நம்ம தயாராக வேண்டிய ஒரு நேரம். 10 கன்னிகள் தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு மணவாளன் வர்ற சத்தம் கேட்டுச்சு. எல்லோரும் படபடன்னு எந்திச்சு பார்த்தா 5 பேர் கையில் எண்ணெய் இல்லை, எண்ணெய் போதுமான அளவு இல்லை. மீதி 5 பேர் தயாராக இருந்தவங்க, எண்ணெயும் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தவங்க தப்பிச்சாங்க. ஸோ தூங்கிட்டு இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், இனி தூங்க வேண்டாம், இனிமேல் விழித்து கொள்ளுங்கள், விழித்துருங்க, விழித்து கொண்டு மரித்தோரை விட்டு எழுந்துருங்க. இதுக்கு மேலே நம்ம இது வரைக்கும் இருந்தது போல் இருக்கக்கூடாது. அதான் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட சொல்கிற விஷயங்கள். எதுவும் நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். நாம் செயல்பட வேண்டிய ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். ஸோ ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, ஞானம் உள்ளவர்களைப் போல நம்ம நடந்து கொள்வோம். அதுக்கு முந்தின வசனம் சொல்வது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம தூங்குறதை விட்டு விழித்து மரித்தோரை விட்டு, அதாவது செயல்படாத நிலையிலிருந்து நம்ம எழுந்திருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சிட்டோம்னா ஆண்டவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாம் தான் எழுந்திருக்கணும், நம்ம எழுந்திருக்கணும், விழித்து கொள்ளணும், எழுந்திருக்கணும். செயல்பட நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா நம்மளை பார்த்து ஆண்டவர் 8 அடி எடுத்து வைப்பார். ஆமேன், ஆமேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எதற்காக ஜெபித்தோம், எதற்காக வாழ்ந்தோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், இதெல்லாம் திரும்பி பார்த்தா கஷ்டமாக தான் இருக்கும், விட்டுருவோம், அதெல்லாம் வேண்டாம். இனிமேல் நம்ம செய்ய வேண்டியது விழித்து கொள்வோம், எழுந்திருப்போம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஆமேன். ஸோ நம்ம விழித்திருக்க வேண்டும், எழுந்து செயல்பட வேண்டும். இதை தான் ஆண்டவர் இன்றைக்கி என்கிட்டையும் உங்ககிட்டையும் பேசிகிட்ருக்கார். இதுக்கு மேலே இப்படியே நம்ம போயிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் நம்ம அதிகமாக விரைவாக ஓடணும். சத்ருவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, இன்னும் கொஞ்ச காலம் தான் உண்டு என்று அறிந்து அவன் அதி தீவிரமாக செயல்பட்டு வர ஓடிட்டுருக்கிறான். ஆனால் அதே அந்த கொஞ்ச காலம் தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகள். அவன் எந்த அளவுக்கு உலகத்தை கெடுக்கணும், மக்களை சிறுவர் முதற்கொண்டு பெரியர் வரைக்கும் பெண்கள் எல்லாவற்றையும் எந்த அளவுக்கு அவங்கள கெடுத்து நரகத்துக்கு பங்குலாக மாற்றணும்னு அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிற அதே வேளையில் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்த நாம் அவனை காட்டிலும் ஸ்பீடாக ஓடினா தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு செயல்பட்டுருக்கோம், உலகம் முழுவதையும் அழிக்கும்படியாக, அவனுடைய வலைக்குள்ளாக வீழ்த்தும்படியாக அவன் எல்லா டெக்னாலஜியும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறான். இன்றைக்கி நம்ம கையிலையும் அதே டெக்னாலஜி இருக்குது. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அதன் மூலமாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு, குறை சொல்லிக்கிட்டு, ஒருத்தர் தூற்றி வாரிக்கொண்டு இதை தானே செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் அவன் சத்ருவோட கையில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட காணப்படுற ஒற்றுமை நம்மகிட்ட இல்லை. அவங்க ஒரே நோக்கம், நரகத்துக்கு ஆட்களை கொண்டு வந்துடணும், தான் பக்கம் ஆட்களை இழுத்துறோன்ட்டு அவன் அந்தளவுக்கு தீவிரமாக செயல்படுறான், ஒற்றுமையாக செயல்படுறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஜீவனுள்ள தேவனை வணங்குகிற நாம் ஒற்றுமை இல்லை, யூனிட்டி இல்லை. ஒருத்தர் நம்ம படித்து கொண்டும் அவர்களை தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி கொண்டோம். இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம செயல்பட்டுருக்கோம். நம்ம எவ்வளோ பேரை ரட்சித்து விட்டோம், எவ்வளோ பேர் ஆண்டவர் பக்கம் கொண்டு வந்துட்டோம், எவ்வளோ பேரை பரலோகத்துக்கு நேராக திருப்பி விட்டோம். எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிட்ருக்குறோம். 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், எத்தனை ஆத்துமாக்களை நாம் பரலோகத்தின் பக்கமாக கொண்டு வர முடிந்தது. இது வரைக்கும் நம்ம செஞ்சோமோ இல்லையோ. இனி காலம் செல்லாது, நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பாருங்கள். இதான் இன்றைக்கி ஆண்டவர் மட்டும் சொல்கிறார். ஸோ ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரிலிருந்து எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து இயேசு உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நம்ம இனிமேலும் அடுத்தவங்கள, அடுத்த ஊழியக்காரங்களை, அடுத்த நபர்களை, பக்கத்து வீட்டுக்காரங்களை, அடுத்த விசுவாசியை இதெல்லாம் கம்பேர் பண்ணவும் கூடாது, அவங்கள பற்றி பேசவும் கூடாது.
அதுக்குரிய காலம் இது இல்லை. நமக்கு நம்ம வாங்கி 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 சேர்த்து சேர்த்து வீட்டுக்கு மேலே வீடு, மாடி மேலே மாடி, அக்கௌண்ட்டு மேலே அக்கௌண்ட்டு, இதெல்லாம் இனிமேல் காலம் இல்லை. ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய ஒரு நாட்களில் வந்து நிற்கிறோம். இனி காலம் செல்லாது. ஆண்டவருக்காக செயல்படணும். இன்னும் கொஞ்சம் காலம்தான். எனக்கு எவ்வளோ நாள் காலம், உங்களுக்கு எவ்வளோ தெரியாது. ஆண்டவர் எவ்வளோ சீக்கிரத்தில் வரப்போறா தெரியாது. ஸோ நம்ம செயல்பட வேண்டிய ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு எச்சரிக்கையின் செய்தி இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். நம்ம செயல்பட வேண்டும், விழித்து கொள்ள வேண்டும், எழுந்திருக்கணும். இந்த ரெண்டையும் நம்ம செஞ்சிட்டோம்னா அவர் நமக்காக செயல்படுவார், நமக்காக அவர் யுத்தம் செய்வார், நமக்காக அவர் நம்மோடு கூட நின்று செயல்படுவார். அதில் என்ற ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேவன் தான் சொன்னதை செய்ய வல்லவர். அவரால் எதையும் செய்ய முடியும். செயல்பட வேண்டியது நம்ம எந்திக்கணும், விழித்து கொள்ளணும். நம்ம விழித்து கொண்டு எழுந்திருக்கும் பொழுது அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்கு நம்மோடு கூட இருந்து நமக்காக எல்லாவற்றையும் நம்மை பிரகாசிப்பிப்பார், நம்ம எடுத்து பயன்படுத்துவார். என்னை கொண்டு உங்களை கொண்டு உலகத்தை அசைப்பார். இதோ உலகத்தை அசைக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டாங்க சொல்கிற அளவுக்கு செய்வார். இப்படியே செய்தி கொடுத்துக்கிட்டு அதை உட்காந்து நம்ம கேட்டுக்கிட்டு இப்படி போயிட்டு இருந்தால் ஒன்றுத்தையும் நம்ம செய்ய முடியாது. உலகத்தை அசைக்கிறவர்களாக நம்ம செயல்பட வேண்டும். நானும் நீங்களும் எல்லாம் செய்யணும். ஏதோ ஒருத்தர் மட்டும் ஊழியம் செய்கிறவங்க, முழு நேர ஊழியக்காரங்க, அவங்க மட்டும் தான் செய்தி கொடுக்கணும், அவங்க மட்டும் தான் ஊழியம் செய்யணும், அப்படி கிடையாது. அனைவரும் செயல்பட வேண்டிய ஒரு கடைசி கட்டத்தில் வந்திருக்கோம். ஸோ இஸ்ரேல் ஹமாஸ் வார் நடந்துட்டுருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். நியூஸ் என்ன அப்படின்னா, உலகமெங்கும் பரவி இருக்கிற அநேக யூதர்களில் அநேகர் வந்து இன்றைக்கி வாலண்டியராக அந்த நாட்டுக்கு வந்து, குறிப்பாக வாலிபர்கள், இளம் பெண்கள், இளம் பையங்க, அவங்க தன்னுடைய நாட்டுக்கு வந்து வாலண்டியராக அவங்க ஹெல்ப் பண்ணவோ அல்லது ஆர்மியில் சேர்ந்து தன்னுடைய நாட்டுக்காக போராடவோ தங்களை ஒப்பு கொடுத்து வந்து நிற்கிறாங்க. இதுக்கு முன்னால் எங்கேயோ வேலை பார்த்துட்டு எங்கேயோ நல்லா இருந்தாங்க, ஏதோ ஒரு நாட்டில் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த நாட்டை விட்டு சிதறப்பட்டவர்கள் தான், எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கி தான் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்த உடனே அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இது வரைக்கும் நம்ம வாழ்ந்தது எப்படியோ எங்கேயோ வாழ்ந்துட்டோம், பட் இன்றைக்கி ஒரு பிரச்சனை, காலம் இனி செல்லாது, நாட்கள் பொல்லாதவெல்லாம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, இனிமேல் அதை விட்டுருவோம். இனிமேல் நம்மளும் இறங்கி செய்யணும். ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரங்க தான் ஊழியம் செய்யணும், அவங்க தான் செய்யணும், அவங்க தான் சுவிசேஷ கூட்டம் நடத்தணும், அவங்க தான் வியாதியஸ்தில் சோகம், அப்படிலாம் இல்லை. எல்லா விசுவாசியும் வியாதியஸ்தில் சோகப்படுத்த முடியும், பிசாசுகளை ஓட்ட முடியும். இது ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துருக்கிற அதிகாரம். ஸோ அதை வந்து இனிமேயும் பூட்டி வைத்துக்கிட்டு அதை அறியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் நம்ம எழுந்து செயல்பட வேண்டிய ஒரு நேரத்தில் வந்து நிற்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், இனி காலம் செல்லாது, நாட்கள் பொல்லாதவைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் என்னை கொண்டு உங்களை கொண்டு நடக்கணும், உலகத்தை கலக்கணும். அப்படின்னா தான் அது இனிமேல் வருவாங்க, ஆர்டர் பக்கம் வருவாங்க, பரலோகத்துக்கு பங்குள்ள ஆவாங்க. சும்மா நம்மளுக்கு நம்மளே கூட்டம் போட்டு நம்மளே மீட்டிங் வச்சு வருஷம் வாரம் கன்வென்ஷன் எவ்வளோ நடத்துகிறோம், எவ்வளோ சபைக்குள்ளாகவே. உலகத்தை கலக்கணும், அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். அதற்காக நம்ம விழித்து கொள்ளணும், எழுந்து செயல்படணும். ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிப்பார்னா மகிமைப்படுத்துவார். எப்படி மகிமைப்படுத்துவார்? நம்மை கொண்டு அதிபயங்கரமான காரியங்களை செய்வார். ஆண்டவர் சொல்லியிருக்கார், என்னை காட்டிலும் நீங்கள் அதிகமான காரியங்களை செய்வீங்கன்னு சொல்லியிருக்கிறார். அவர் செய்ததை விட அதிகமாக செய்யும். அவர் என்ன செஞ்சார்? செத்தவர்களை உயிரோடு எழுப்பினார், வியாதியஸ்தில் சுஸ்தமாக்கி. இன்றைக்கி உலகத்தில் அதான் தேவை. அதை நானும் நீங்களும் செய்யும் பொழுது நாம் மகிமைப்படுத்தப்படும், நம்மை பிரகாசிப்பிப்பார் ஆண்டவர். இனி காலம் செல்லாது. இனி வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கணும் அன்பானவர்களே. அடுத்தபடியாக ரோமன்ஸ் சாப்டர் 13 verse 11. ரோமன்ஸ் சாப்டர் 13 verse 11. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தை தான், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் செயல்பட வேண்டும். இது வரைக்கும் தூங்கி கொண்டு இருந்தது, செயல்படாமல் இருந்தது, ஏனோ தானோ என்று நாம் வாழ்ந்தது, போட்டி பொறாமை போட்டு கொண்டிருந்தது, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதை விட்டு வெளியே வர வேண்டிய நேரம் வந்துட்டு என்று அறிந்து, காலத்தை அந்த ஒரு காலம் வந்துட்டு நம்ம அறிந்து கொள்ளணும், அறிந்து நம்ம செயல்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஸோ நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று.
அதை நம்ம அந்த காலத்தை அறிந்தவர்கள் நம்ம செயல்படணும். இது இப்போது நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. இது வரைக்கும் நம்ம இருந்தது போதும், சும்மா இருந்தது போதும், செயல்படாமல் இருந்தது போதும். நமக்குள்ளாகவே குண்டு சட்டிக்கிலே குதிரை ஓட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஊழியம் எல்லாமே வெளியே போய் மிந்தி செஞ்ச மாதிரி செய்ய முடியல. இன்னும் எவ்வளோ நாள் காலம் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு தான். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூற்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. தேவனுடைய அன்பு, தேவன் நம் மீது வைத்த அன்பு அவ்வளோ பெரிய அன்பு. அந்த அன்பை பெற்ற நாம் அந்த அன்பின் நிமித்தம் செயல்படும் பொழுது நாம் மற்ற ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ண முடியும். நமக்கு பொறாமை வராது, போட்டி வராது, பொல்லாங்க நினைக்க மாட்டோம். நம்ம பிரச்சனை பண்ணுறோன்னா நம்மளுக்குள்ளே தான். நம்ம மக்களை நம்மளே அழித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு விரோதி கிறிஸ்தவங்க தான். இந்த நிலம் மாறணும். நேசிக்கணும். முதல்ல நம்மை நேசிப்போம், நம்மை சார்ந்தவர்களை நேசிப்போம், அப்புறம் நம்ம தேசத்தை நேசிப்போம். அவர்களுக்கென்று அவளை நேசித்தால் ஒழிய அவர்களுக்காக நம்ம செயல்பட முடியாது. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து நாம் கரிசனை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர், ஆயிரக்கணக்கானோ லட்சக்கணக்கானோ மரித்து கொண்டிருக்காங்க. எவ்வளோ பேர் பரலோகத்துக்கு நேராக போகிறாங்க, எவ்வளோ பேர் நரகத்துக்கு நேராக போகிறாங்க. யோசித்து பார்த்தோமா? அதற்காக அவர்களை குறித்து நமக்கு ஒரு அக்கறை இருக்கா? அவளை நேசித்தோமானால் ஐயோ இந்த ஆத்மா நரகத்துக்கு போதென்று நம்ம வருத்தப்பட்டிருப்போம், செயல்பட்டிருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? அன்பிலே நடக்க வேண்டும். நம்ம அந்த மக்களை நேசித்தோம்னா, அவர் மீது அன்பு வைத்திருந்தோம்னா அவர்களுக்கு போய் சொல்லியிருப்போம். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், நம்ம பெற்ற அந்த நற்செய்தி, நம்ம பெற்ற அந்த ரட்சிப்பு அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லியிருப்போம். அதை நம்மளுக்குள்ளே வைத்துக்கொட்டு அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம படுற பாடு. நாம் அடுத்தவர்களுக்கு சென்று சொல்ல அழைக்கப்படுகிறோம். அவரை நேசித்தால் நம்ம சொல்லியிருப்போம். பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. அன்றைக்கி அவங்க மறித்து போனாங்க, எங்கே போவாங்க அதை பற்றி நம்மளுக்கு கிடையாது. அவங்க போய் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவர் இருந்தார், ஒழுங்காக சர்ச்சுக்கு போயிடுவார், காலையில் வீட்டில் பாட்டு போடுவாங்க, கிறிஸ்தவ பாட்டு. ஆனால் ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து சொல்லலை. எப்படி இருக்கும்? இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். 130 கோடி பேர் இந்தியாவில். நம்முடைய இந்தியர்கள், நம் இனஜன பெந்துக்கள் இன்னும் ஆண்டவர் அறியாமல் இருக்காங்க. இனி காலம் செல்லாது, இன்னும் ரொம்ப நாள் கிடையாது. சத்ருவை விட அதிகமாக நம்ம ஓட அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் இன்னும் ஸ்பீடாக நம்ம ஓடணும். எல்லாவற்றையும் நாம் கிறிஸ்துவுக்காக செலவு பண்ணப்படவும் கொடுப்போம். நம்முடைய ஞானம், கல்வி, நம்முடைய திறமைகள், தாளந்துகள், நம்முடைய பணம், நம்முடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கென்று செலவழிப்போம். இன்னும் உள்ள அந்த கொஞ்ச காலத்தில் தேவனுக்கென்று கொடுப்போம், செயல்படுவோம், எல்லாவற்றையும் கொடுப்போம். நேரத்தை கொடுங்க, உங்களுடைய தாளந்துகளை கொடுங்க, உங்கள் அறிவை கொடுங்க, எல்லாவற்றையும் தேவனுக்கென்று கொடுங்க. உங்களோட நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கா பணத்தை கொடுங்க, வாகனங்களை கொடுங்க, வீட்டை கொடுங்க, எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று கொடுங்க. செயல்படுங்க. எதையும் நம்ம தூக்கிட்டு போக முடியாது, எதையும் கொண்டு போயிட முடியாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம் தான், காலம் இனி செல்லாது. இன்னும் கொஞ்சம் காலம் தான். இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவருக்காக செலவழித்து எவ்வளவு ஆத்துமாக்களை நாம் தேவனுக்கென்று சந்திக்க முடியுமோ செய்வோம். தேவன் அதற்கு தான் நம்ம அழைக்கிறார். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இனிமேல் செயல்பட வேண்டும். இனிமேலும் நம்ம தூங்கி கொண்டிருக்கக்கூடாது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று, இதை நாம் அறிந்து கொள்வோம், செயல்படுவோம். ரோமன்ஸ் சாப்டர் 13 verse 12. இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஸோ இயேசு கிறிஸ்துவை நம்ம தரித்து கொள்ளணும். நம்மகிட்ட இருக்கிற தேவையற்ற எல்லா கெட்ட விஷயங்கள், தேவையற்ற காரியங்கள், கிறிஸ்து விரும்பாத எல்லா விஷயங்கள், பொறாமை, போட்டி, சண்டை, வாக்குவாதம், மாம்சத்தின் இச்சைகள் எல்லாவற்றையும் நாம் தள்ளி விட்டுட்டு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை தரித்து கொள்வதென்றால் அவருடைய குணாதிசயங்களை, அந்த அன்பை, அந்த இரக்கத்தை, அந்த கிருபையை, அந்த மனதுருக்கத்தை, கிறிஸ்து எப்படி ஒரு நபரை பார்ப்பாரோ அதே போல் நம்ம பார்க்கணும். அந்த அன்பின் பார்வை, அந்த மனதுருக்கத்தின் பார்வை. நோயஸ்தர்களை கண்டால் மனதுருக்கத்தோடு பார்ப்பார். அழிந்து போகிற ஆத்மாக்களை கண்டார், அவர்களுக்காக மனதுருகுவார், அவர்களை ரட்சிப்பார், தேடி சென்று ரட்சிப்பார். நம்மை தேடி வந்தவர், நம்மை தேடி வந்து ரட்சித்தவர். அந்த அன்பின் அடையாளத்தை நம்ம மற்றவங்களுக்கு காட்டணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய குணாதிசயமே அன்பு தான், மிகப்பெரிய குணாதிசயம் அன்பு. அந்த அன்பை நம்ம காட்டணும். அந்த அன்பை தரித்து கொள்ள வேண்டும்.
அது மனதுருக்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் நம்ம யாராவது செய்ய முடியும். அடுத்தவங்களுக்கு அந்த அன்பும் இல்லை, மனதிற்கமும் இல்லை அப்படின்னா நம்ம இன்னொருத்தங்களுக்காக கரிசனை கொள்ளவே முடியாது. கிறிஸ்துவை தரித்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். மீதி எல்லாத்தையும் விட்டுட்டு, தள்ளி விட்டுட்டு, களைந்து போட்டுவிட்டு, அதாவது மாம்சத்தின் கிரியைகளை, தேவையற்ற காரியங்களை களைந்து போட்டுவிட்டு கிறிஸ்துவை நாம் தெரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சுபாவங்களை தெரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை போல அன்பு, கிறிஸ்துவை போல மனதுருக்கம், கிறிஸ்துவை போல பரிசுத்தம், கிறிஸ்துவை போல நீதிமானாக, கிறிஸ்துவை போல அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவ்விதமாக நம்ம செயல்பட வேண்டும். கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் அந்தகார கிரிகளை நம்மை விட்டு களைந்து போட்டுவிட்டு ஒளியின் வஸ்திரத்தை, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்வோம். அவருடைய குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வந்துட்டோம். இதுக்கு மேலே இது வரைக்கும் வாழ்ந்தது அது பேசவே வேண்டாம், அதை விட்டுருவோம். அது வேண்டாம். பெருசாக நம்ம எதையும் செஞ்சு முடிக்கலை, யாருமே செய்யலை, எதுவும் பெருசாக செய்யலை. மீட்டிங் நடத்துகிறோம், ரிப்போர்ட் நிறைய, பேப்பரில் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய வரும். ஆத்துமாக்கள் எவ்வளோ வந்திருக்கு? இன்னும் 130 கோடி பேர் இந்த நம்முடைய நாட்டில் இருக்கிறாங்க ஆண்டவரை அறியாமல். நம்ம இன்னும் நம்மளுக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டு, பொறாமை போட்டுக்கிட்டு, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு எவ்வளோ நாளுக்கு எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? இனி காலம் செல்லாது. கொலேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கொலேசியன்ஸ் சாப்டர் 4 verse 5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்கள், அதாவது கிறிஸ்துவின் காணியாட்சிக்கு புறம்பே நம்ம இருந்தோம். ஒரு காலத்தில் நம்மை ஆண்டவர் மீட்டார், ரட்சித்தார். இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய இரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக, அவருடைய ராஜரீக ஆசாரியர்களாக, பரிசுத்த ஜாதியாக, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி அநேகர் அதே மாதிரி நம்ம மிந்தி இருந்த மாதிரி இன்றைக்கி நம்ம நாட்டில் 130 கோடிக்கு மேலே வந்து புறம்பே இருக்கிறாங்க. அந்த புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். அதுக்கு என்ன ஞானமாக நடக்கணும்? 3-4 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். கொலேசியன்ஸ் சாப்டர் 4 verse 3 and 4. கிறிஸ்துனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் இந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை குறித்தான பெரிய ரகசியம் எங்கிட்ட இருக்கிறது. அதை நான் சொல்லத்தக்க விதத்தில் அது செல்லும்படியான காரியங்களை செய்யும்படியாக தேவன் உதவி செய்யும்படியாக எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம். நீங்களும் ஊழியம் செய்யணும், நாங்களும் செய்யணும், எல்லாரும் செய்யணும். எப்படி செய்யணும்? புறம்பே உள்ளவர்களுக்கு முன்பதாக ஞானமாக செய்யணும். நம்ம பாட்டு போய் சொல்லவும், அவங்க வந்து பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடவும், அந்த மாதிரி இல்லாதபடிக்கு ஞானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஏனோ தானோ என்று எடுத்தோம் கவுத்தோம்னு நம்ம எதையும் செய்யக்கூடாது. ஊழியத்தை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவருடைய வழிநடத்தலின்படி, அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய நேரத்தின்படி நாம் செயல்பட வேண்டும். ஸோ ஞானமாக செய்யணும். அப்போ இதில் சொல்கிறாரு, இந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பேசும்படியாக தேவன் வெளிப்படுத்தும்படியாக ஊழியர்களுக்கு தேவன் உதவி செய்யும்படியாக நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கணும், நீங்களும் அதை செய்யணும். அடுத்தபடியாக திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறக்கும்படியாக. இன்றைக்கி நிறைய இடத்துல வாசல் அடைக்கப்பட்டிருக்கு நம்முடைய தேசத்திலே, நம்முடைய மாநிலத்திலே. ஸோ அந்த வாசலை தேவன் திறக்கும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது நம்ம புறம்பேயர்களுக்கு முன்பாக, அதாவது தேவனை அறியாத மக்களுக்கு முன்பதாக ஞானமாய் நடந்து கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை, அந்த ரகசியத்தை நாம் வந்து சொல்லத்தக்க விதத்தில் அதை சொல்லணும். அதற்கேற்ற வாசல்களை தேவன் திறக்கணும். இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எனவே நம்ம புறம்பே இருக்கிறவங்களுக்கு முன்பதாக நித்திரை விட்டு எழுந்திருக்கணும். மற்றவர்களுக்கு முன்பதாக நம்ம ஞானமாக நடந்து கொள்ளணும். முட்டாள்தனமான செயல்கள் நம்ம இடத்துல செயல்படக்கூடாது. நம்மை பார்த்து குறை சொல்லத்தக்க விதத்தில் இருக்கக்கூடாது. தானியலை பார்த்து சொன்ன மாதிரி சொல்லலாம், ஆனால் வேறு எந்த ஒரு குறையும் நம்ம மேலே வரக்கூடாது. எனவே அன்பானவர்களே, காலம் இனி செல்லாது. காலம் இனி செல்லாது. அதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை. நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்.
வசனம் 6 பார்த்தீங்கன்னா, கொலேசியன் சாப்டர் 4 verse 6, கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏற்றினதாயும் இருப்பதாக. நம்ம சொல்லுகிற வசனங்கள் கிருபை பொருந்தினதாய், உப்பினால் சாரம் ஏற்றப்பட்டதாய், அதாவது தெளிவாக இருக்க வேண்டும், கிருபை பொருந்தினதாக இருக்க வேண்டும். நீ நாசமாக போவ, நீ அழிஞ்சு போவ, நீ நரகத்துக்கு போவ, நீ இப்படியே நம்ம அடுத்தவங்களை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம மக்கள் மக்களே இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவ விசுவாசியே இப்படி தான் போதை சொல்லிட்டு இருக்காரு சில நேரம். ஆண்டவர் அப்படிலாம் சொல்லலையே. பாவிகளை நேசித்தார், பாவிகளோடு சென்று தங்கினார், அவளோடு கூட சாப்பிட்டார், எல்லாம் செஞ்சார், அவளை நேசித்தார். நான் பாவியாக இருக்கும்போது, நம்ம எல்லாரும் பாவியாக இருக்கும்போது, மனுக்குலம் பாவத்தில் மூழ்கி இருக்கும்போது அந்த மனுக்குலத்தை நேசித்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ நம்ம போய் அடுத்தவங்களை நேசிக்காமல் அவர்களை கண்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அதை நிறுத்தணும். சபையிலும் சரி, வெளியே போய் ஊழியம் செஞ்சாலும் சரி, அந்த கண்டம்னேஷனை நிறுத்தணும். ஆக்கினிக்குள்ளாக பேசுவதை நிறுத்தணும். கிருபையின் வசனங்கள், கிருபை பொழுதுனா நம்ம பேசுகிற வசனங்கள் கிருபை பொழுதுனா இருக்கணும். கிருபையினால தான் நான் ரசிக்கப்பட்டேன், நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க. அப்போ நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லும்பொழுது அதை பற்றி பேசாமல் வேறு எதாவது பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நாம் பேசுகிற வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாக, அதாவது தெளிவாக சரியாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நம்ம சொல்லணும். நம்மளுக்கு தெரிஞ்சதான் வேத ஞானம் என்று நம்ம பேசக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு, தேவனத்தில் ஆலோசனை கேட்டு அதை நம்ம சொல்லணும். கிருபை பொருந்தின வார்த்தைகளை சொல்லணும். அன்பின் நிமித்தம் நம்ம செய்தி கொடுக்கணும், பேசணும். நாட்கள் பொல்லாதவர்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இனி காலம் செல்லாது. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசின வார்த்தை, இனி காலம் செல்லாது. நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரிலிருந்து எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். அது மாத்திரமல்ல, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பதாக ஞானமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நித்திரை விட்டு எழுந்திருக்கிற வேலை ஆயிற்று என்று நினச்சி செயல்படணும். இரவு சென்று போயிடுச்சு, பகலும் வந்து விட்டது. எனவே அந்தகாரத்துக்குரிய கிரியைகளால் இல்லை, எல்லாவற்றையும் நம்மை விட்டு கலந்து போட்டு ஒளியின் வஸ்திரமாகிய கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்வோம். கிறிஸ்துவனுடைய சுபாவங்களை நம்மிடத்தில் நம்ம வெளிப்படுத்துவோம். இனி நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறது வேறு, இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறது வேலை. எனவே இனிமேல் நம்ம வாழ வேண்டியது, நம்ம செய்ய வேண்டியது, நாம் ஊழியம் செய்கிறதோ எதுவானாலும் இப்படி தான் இருக்கணும். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், அவரை நம்ம எடுத்துக்கொள்வோம், அவரை பயன்படுத்துவோம். சத்ருவை விட தீவிரமாக ஓட வேண்டிய நாட்கள் இனி உள்ள நாட்கள். அழிந்து போகிற ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் பண்ண வேண்டிய ஒரு நாட்கள் இனி உள்ள நாட்கள். இன்னும் கொஞ்சம் காலம்தான், ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்ச காலம்தான். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக, ஆத்மாவுக்காக, கிறிஸ்துவ பணிகளுக்காக நாம் செலவு பண்ண எல்லாவற்றையும், நம்முடைய நேரத்தை, நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய பலனை, நம்முடைய ஞானத்தை, அறிவை, நமக்குள்ளான எல்லா திறமைகளை, நமக்கு கொடுத்துருக்கிற பணத்தை, நமக்கு கொடுத்துருக்க எல்லா சொத்துக்களை எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு என்று பயன்படுத்தும். கொஞ்ச நாள் தான், எதையுமே நம்ம தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் அதை பயன்படுத்தி எவ்வளவு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறோமோ அதை நாம் கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா, புரிஞ்சுக்கிறீங்களா? அதை தான் நம்ம கூட வரும், வேறு எதுவுமே நம்ம கூட வராது. எனவே இருக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ணி ஆத்துமாக்களை எவ்வளோ ஆதாயம் பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஊழியங்களுக்காக கொடுங்க, செயல்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இனி காலம் செல்லாது. நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் மீது அன்புள்ள பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோமோ, ஆனால் இனி நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களோடு கூட நீங்கள் பேசியிருக்கிறீர். இனி காலம் செல்லாது என்ற ஒரு எச்சரிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க அப்பா. இந்த எச்சரிக்கைக்கு நாங்கள் கீழ்ப்படியவும், ஆண்டவரே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும், எங்களுக்கு முன்பதாக நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளவும், ஆண்டவரே, நித்திரை விட்டு எழுந்தவர்கள் என்று நேரம் வந்துவிட்டது என்று அறிந்து, ஆண்டவரே, அந்தகார செயல்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு விலக்கி தள்ளி போட்டு கலைந்து விட்டு ஒளியின் வஸ்திரமாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரித்து கொண்டு உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக, உம்முடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறவர்களாக, நீர் எப்படி ஆண்டவரே மனுக்குலத்தை அன்போடும், ஆண்டவரே கரிசனையோடும், மனதுருக்கத்தோடும் சந்தித்து ரட்சித்தீரோ, அதே நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் பார்க்குற நேரத்திலே
பரலோகத்துக்கு நாங்கள் வரும் நேரத்திலே வெறும் கையோடு நாங்கள் வரக்கூடாதப்பா. லட்ச ஆத்துமாக்கள் எங்களுக்கு முன்பதாக இந்த தேசத்தில் திறந்திருக்கிறது. 130 கோடி ஆத்துமாக்கள் எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே அவைலபிளாக இருக்கிறாங்கப்பா. இவர்களெல்லாம் நாங்கள் ஆதாயம் படுத்தணுமே. சத்துருவை காட்டில் நாங்கள் இன்னும் தீவிரமாய் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்று எலியா அந்த ஒரு நேர உணவை உண்டு விட்டு 40 நாள் இரவு பகல் ஓடினது போல ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கென்று தீவிரமாக ஓட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியே செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்பொழுது யாரெல்லாம் என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. பேசுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாக அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தைரியமாக முடிவில் எடுக்க உதவி செய்யுங்க. நீ சொல்லியிருக்கிறபடி நாங்கள் விழித்து எழுந்திருக்கும் பொழுது கிறிஸ்து எங்களை பிரகாசிப்பிப்பார். கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிப்பார். தைரியமாக முடிவெடுங்க. கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிங்க. உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக அர்ப்பணிங்க. கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார், எடுத்து பயன்படுத்துவார். உலகத்தை கலக்கிறவர்களாக உங்களையும் என்னை மாற்றுவார். அப்படியே நீ செய்ய போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. எங்களுடைய முகவரி அதிசயம் டிவி, நம்பர் W759 4th Avenue, அண்ணாநகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன், சென்னை 600101. Our contact number 7358586648. உங்கள் காணிக்கைகளை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்க எங்களுடைய ஜிபே எண்கள் 8072042056 மற்றும் 9940288277.